ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெள்ளை காராமணியும் பேபிகார்னும் வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனும், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதா. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குடமிளகாவை கியூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4, 5 பேபி கார்னும் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று கியூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் அளவுக்கு காராமணியை நான் 4 விசில் போட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். வேக வச்ச தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஒரு 2 விசில் போட்டால் போதும். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி காராமணி ஏற்கனவே வேக வச்சுட்டோம். ஸோ இப்போ காராமணி போட்டு நம்ம வேக வச்சுருந்தோன்னா காயெல்லாம் குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் காராமணியை தனியாக வேக வச்சுட்டு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். ஒரு 2 விசில் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற வெஜிடபிள்ஸை பொறுத்து 2 விசிலோ இல்லை 1 விசிலோ போட்டுக்கலாம். நான் போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள்ன்றதால ஒரு விசில் மட்டும் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.